ப்ராமிஸ் பண்ணுறேன். வரும் வியாழக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள உங்கள் வீட்டில் கல்லாப்பெட்டியில் நான் சொல்லக்கூடிய ஒரு பூஜையை செய்தால், கல்லாப்பெட்டி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு பூஜையை செய்தால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி குபேர கடாட்சம் பெருகும். எப்படின்னு கேட்குறீங்களா? அது மகாலட்சுமி குபேர முகூர்த்த நேரம். நவராத்திரியில் 4வது நாள் மகாலட்சுமிக்கான நாள் தொடங்கக்கூடிய ஒரு நேரம். அன்று இரவிலிருந்து வரும் 3 நாட்கள் மகாலட்சுமி ஆக்டிவாக இந்த பிரபஞ்சத்தில் இருப்பாங்க. அந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு சூட்சமமான மணி பூஜையை தான் இந்த பதிவில் சொல்ல இருக்கின்றேன். ஸோ இதை முழுசாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லட்சுமின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வரும் வியாழக்கிழமை மாலை நேரங்காலமாக வீட்டுக்கு போயிட்டு தலைக்கு குளிங்க. மாலை நேரத்தில் குளிச்சதுக்கப்புறம் கம்பல்சரியாக வெள்ளை நிற மலர்கள் வச்சுக்கோங்க, ஊதுபத்தி வச்சுக்கோங்க. உங்களோட கல்லாப்பெட்டியில் ஏதோ ஒரு இனிப்பு, அது சர்க்கரையாகவும் இருக்கலாம், பனங்கருப்பட்டியாகவும் இருக்கலாம், வச்சு கல்லாப்பெட்டியை முதல்ல தேவையில்லாத பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவையான பொருளை மட்டும் கல்லாப்பெட்டியில் வச்சுட்டு ஒரு சின்ன தட்டில் கொஞ்சோண்டு கல்லுப்பையும் வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் மல்லிகைப்பூவை கல்லாப்பெட்டியில் வச்சு ஊதுபத்தி காமிங்க. காமிக்கும்போது பணம் தனம் தினம் தினம், பணம் தனம் தினம் தினம், இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி 27 முறை சொல்லி ஊதுபத்தியை காமிச்சிருங்க. அதற்கப்புறம் பச்சை கற்பூரத்தை எடுத்து பொடி பண்ணி தூவி விடுங்க. நம்மளோட அக்ஷயன் டிவைன் சென்டரில் புரட்டாசி மாதம் முழுவதும் பச்சை கற்பூரம் 1+1 ஃப்ரீ இருக்குது. கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. பச்சை கற்பூரத்தை தூவி விட்டுட்டு அதற்கப்புறம் ஏதோ ஒரு பணத்தால் எடுத்து சுருட்டுங்க. பணத்தை சுருட்டுங்க. சுருட்டி அதில் ஒரு பச்சை கலர் நூல் கட்டி அதை கல்லாப்பெட்டியில் வச்சு பெருகிக்கங்க. இங்கே பண சுழற்சி ஏற்பட வேண்டும், பணம் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இதை செய்த பிறகு அந்த இனிப்பை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வடக்கு திசையில் தூவி விட்டுருங்க. உள்ளே இருக்கிற உப்பை எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில் போட்டுருங்க. இதையை மறக்காமல் செய்யுங்க. வாய்ப்பு இருந்தால் அதோடு சேர்ந்து ஓம் ஸ்ரீம் பிரிசி நமக மகாலட்சுமி வசிய மந்திரம் ஒரு 51 முறையும், அதை தொடர்ந்து மகாலட்சுமி அஷ்டகத்தையும் கனகதார சோஸ்திரத்தையும் படியுங்கள். இது நிச்சயமாக உங்களோட பணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தே தீரும். வாய்ப்பு இருக்கிறவங்க வியாழன் வெள்ளி சனி செய்யலாம், அல்லது வியாழக்கிழமை கம்பல்சரியாக செய்யுங்க. ஒரு மேஜிக்கை நீங்கள் பார்க்கலாம். மணி மேஜிக் தரக்கூடிய குபேர ரகசியத்தோட மிக சீக்கிரட்டான ஒரு விஷயத்தை சொல்லி தந்திருக்கேன். நான் பண வழக்கலை பயிற்சி நிறைய பேருக்கு சொல்லி தந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். வாழ்க. வரும் வெள்ளி சனி ஞாயிறு கோயம்புத்தூர் அருகில் இருக்கக்கூடிய ஆனைகட்டி மலையில் 3 நாள் எந்திர மந்திர தந்திர வழிமுறையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தின் வழிமுறையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், தடைகளை போக்கக்கூடிய ஆனந்த ரகசியம் பயிற்சி வகுப்பு நடக்குது. கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு பரிசு கொடுக்கணும்னா ஆனந்த ரகசியம் வாருங்கள். விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அக்டோபர் 5ஆம் தேதி இலங்கை கண்டியில் பணவளக்கலை பயிற்சி நடக்குது. இலங்கை அன்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அக்டோபர் 12ஆம் தேதி மலேசியா பினாங்கில் பணவளக்கலை பயிற்சி நடக்குது. வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த அற்புதமான தெய்வீகமான தீபாவளியை முன்னிட்டு நம்மகிட்ட தீபாவளி கிட் ரெடியாக இருக்குது. அதில் இந்த மாதிரியான பல்வேறு விதமான செல்வ சூட்சும பொருட்களை நான் தரேன். அதில் தன ஆகர்ஷம், வீட்டு வாசல்லையே மகாலட்சுமி வசியத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி வசிய வாசல் கட்டு மூலிகையையும் தர இருக்கின்றோம். இது இல்லாமல் 18 விதமான சூட்சம் பொருட்கள். புக் பண்ணக்கூடிய முதல் 50 நபர்களுக்கு தெய்வீக குதிரை இலாடம், நான் கிரகண பூஜையில் வச்ச ஒரு குதிரை இலாடத்தை உங்களுக்காக தர இருக்கின்றேன். லிமிட்டெட் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான். உடனே கீழக்கக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். அனுப்பி விடுகின்றோம். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். இப்போ ஆன்லைன் கன்சல்ட்டிங் நிறைய ஆரம்பிச்சிருக்கோம். ஆன்லைனில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப் கால் மூலமாக கன்சல்ட்டிங் பெற்றுக்கொள்ளலாம். வாட்ஸ்அப் காலில் கன்சல்ட்டிங் பெற்றுக்கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க.